ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1026. இங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பிரபஞ்சத்தின் மூல ஆதாரம். ஆகையால் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகிய சக்கரத்தில் உட்பட்ட பெரும் பெரும் விஞ்ஞானிகள் அவர்கள் புதிதாக கண்டுபிடிப்பதற்கான ஆதார அறிவும் பகவான் கிருஷ்ணர் இடமிருந்தே பெறப்பட்டதாக பகவத்கீதையில் இருந்து அறிகின்றோம். ஆக இங்கு கொடுக்கப்படும் மரியாதைக்குரிய நோபல் பரிசு ஆனது கடவுளுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்ற கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் நாள் காலை நடைப்பயிற்சியின் போது தெய்வத்திரு சில பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதருக்கும் அவரது சீடர்கள் சிலருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை காண்போம். சில பிரபுபாதர் கூறுகின்றார், இந்த அத்தியினை பாருங்கள். இந்த ஒரு அத்தியில் ஆயிரக்கணக்கான விதைகளை பார்க்கலாம். மேலும் ஒவ்வொரு சிறிய விதைக்குள்ளும் ஒரு பெரிய அத்திமரம் இருக்கின்றது. இப்பொழுது கூறுங்கள், இது போன்ற செயலை செய்யக்கூடிய விஞ்ஞானி எங்கே இருக்கின்றார்? முதலில் மரத்தை உருவாக்கி பின்பு அந்த மரத்தினை பழங்களை தர வைத்து அதன் பிறகு அந்த பழத்தில் இருந்து விதையை உண்டாக்கி இறுதியாக அந்த விதையில் இருந்து மேலும் மரங்களை உருவாக்க முடியுமா? கூறுங்கள், எங்கே அந்த ரசாயன விஞ்ஞானி? சீடர் கூறுகின்றார், அவர்கள் அகங்காரத்துடன் பேசுகின்றார்கள். அவர்களால் மேற்கூறியவற்றில் ஒன்றை கூட செய்ய முடியாது ஆகும். சில பிரபுபாதா கூறுகின்றார், ஒரு தடவை ஒரு பெரிய ரசாயன விஞ்ஞானி ஒருவர் என்னிடம் வந்து, எங்களது ரசாயன முன்னேற்றம், விஞ்ஞான முன்னேற்றம் எல்லாம் நாயைப் போல் குறைக்க கற்றுக்கொண்ட மனிதனை ஒத்ததாகும். நிறைய இயற்கையான நாய்கள் குறைத்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் யாரும் அதனை கவனம் செலுத்துவது கிடையாது. ஆனால் மனிதன் செயற்கையான முறையில் ஒரு நாயை உருவாக்கி குறைக்கும் கலையை கற்று குறைத்து வந்தால் எவ்வளவு மக்கள் பார்க்க செல்கின்றார்கள். செயற்கையான நாயை காண $10, $20 என டிக்கெட்டுகள் வாங்கி பார்க்க செல்கின்றார்கள். ஆக நம் விஞ்ஞான முன்னேற்றம் இப்படித்தான் இருக்கின்றது என்றார் அவர். இப்பொழுது மனிதன் குறைத்தல் போன்ற இயற்கையின் போலி செயற்கையாக உண்டு பண்ணிவிட்டால் மக்கள் அதனை காண பணத்தையும் தருகின்றார்கள். இயற்கையான குறைத்தலுக்கு வரும்போது யாரும் அதற்கு கவனம் செலுத்துவது கிடையாது. மேலும் இந்த பெரும் விஞ்ஞானிகள் எனப்படும் அயோக்கியர்கள் தங்களால் உயிரை தயாரிக்க முடியும் என பறைசாற்றிக் கொள்ளும் பொழுது அவர்களுக்கு எல்லாவித புகழ் ஆரங்களும் பட்டங்களும் அளிக்கப்படுகின்றன. ஆனால் கடவுளின் குறையற்ற இயற்கை முறையில் ஒவ்வொரு நொடியும் மில்லியன் கணக்கில் உயிர்கள் பிறக்கின்றன, இறக்கின்றன. யாரும் கவனம் செலுத்துவது கிடையாது. மக்கள் கடவுளின் வழிமுறைகளுக்கு அதிக மதிப்பு கொடுப்பது கிடையாது. உயிர் அற்ற ரசாயன பொருளில் இருந்து உயிரினங்களை உருவாக்கும் திட்டத்தை பற்றி ஏதோ ஒரு மூடன் கதை அளந்தால் அவன் எல்லாவித பாராட்டுதல்களையும் நோபல் பரிசுகளையும் பெறுகின்றான். அனைத்தையும் படைக்கும் கடவுள் என்ற ஞானி இங்கே இருக்கின்றார். கடவுள் ஆனவர் இயற்கையின் மூலம் ஒவ்வொரு நொடியும் மில்லியன் கணக்கான உயிர்களை ஜட உடலில் திணித்து கொண்டு இருக்கிறார். இது கடவுளின் ஏற்பாடு ஆகும். யாரும் கவனம் செலுத்துவது கிடையாது. இது அயோக்கியத்தனம் ஆகும். அப்படியே உங்களால் ஒரு மனிதனையோ அல்லது ஒரு மிருகத்தையோ சோதனை கூடத்தில் தயாரிக்க முடியும் என்றாலும் அதனால் நீங்கள் பெருமைப்பட ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் ஒரு மனிதனையோ அல்லது ஒரு மிருகத்தையோ உருவாக்க நீங்கள் எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் கடவுள் மில்லியன் கணக்கில் உயிர்களை படைத்து இருப்பார். அதனால் அத்தனை பெருமையும் நான் தினசரி பார்க்கின்ற அனைத்து உயிரினங்களையும் உண்மையிலேயே படைக்கின்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே உரியது ஆகும். இப்பொழுது சீடர் கேட்கின்றார், சில பிரபுபாதா அவர்களே, அல்டஸ் ஹக்ஸ்லே என்பவரை உங்களுக்கு நினைவு இருக்கின்றதா? அவர் தைரியமான புது உலகம் என்ற புத்தகத்தில் குழந்தைகளின் குணத்தை மாற்றலாம் என்றார். ஒரு வகையான குணத்தை கொண்ட குழந்தைகளின் மூலம் தொழிலாளர் இனத்தை உருவாக்கலாம். மற்றொரு வகையான குணத்தினால் நிர்வாகிகளை உருவாக்கலாம். மற்றொன்றினால் படித்து நாகரிகமடைந்த ஆலோசகர்களை, பண்டிதர்களை உருவாக்கலாம் என கூறுகின்றார் அவர். சில பிரபுபாதா கூறுகின்றார்,
மறுபடியும் இது கடவுளின் இயற்கை அமைப்பில் ஏற்கனவே இருக்கின்றது. குண கர்ம பாகச்ச. ஒருவனது முற்பிறவியில் செயல் மற்றும் குணத்துக்கு ஏற்ப இந்த பிறவியில் தக்கதொரு உடல் அமையப் பெறுகின்றான். ஒருவன் அறியாமை நிறைந்த குணத்தையும் செயலையும் பழக்கப்படுத்தி கொண்டு இருந்தால் அவன் அறியாமை நிறைந்த உடலை பெற்று உடல் உழைப்பினால் வாழ வேண்டும். எனவே நீங்களே பாருங்கள், கடவுள் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் குறைவற்று செய்து இருக்கின்றார். ஒவ்வொரு உயிரும் அதன் விருப்பத்திற்கு ஏற்ப தக்க உடலை பெறுகின்றார்கள். பின்பு மக்களது குணாதிசயங்களுக்கு ஏற்ப சமூக பிரிவுகளில் இடம் பெறுகின்றார்கள். இந்த அதிசயங்களை குழந்தைகளில் பேணி பாதுகாக்க வேண்டியது கிடையாது. இயற்கையான ஏற்பாட்டினால் கடவுள் குறிப்பிட்ட உயிருக்கு குறிப்பிட்ட உடலை தருகின்றார். கடவுள் இயற்கையின் மூலமாக ஒழுங்காக செய்து வருவதை திரும்ப செய்ய நாம் ஏன் முயற்சிக்க வேண்டும்? என்னை பார்க்க வந்த விஞ்ஞானியிடம், விஞ்ஞானிகளே, நீங்கள் மிக மிக நேரத்தை வீணாக்குகின்றீர்கள். என்ன சொன்னேன்? இது குழந்தைத்தனமானது. நாய் குறைப்பதை வீணாக அவர்கள் திரும்பச் செய்கின்றார்கள். உண்மையான நாய்க்கு குறைப்பதற்குரிய பெருமையை விஞ்ஞானிகள் தருவது கிடையாது, கவனம் செலுத்துவதும் கிடையாது. உண்மையில் அதுவே இன்றைய நிலைமை. உண்மையான நாய் குறைப்பதை விஞ்ஞானமாக கருத கிடையாது. போலியான நாய் செயற்கையாக குறைத்து விட்டால் அதை விஞ்ஞானம் என கருதுகின்றார்கள். அப்படித்தான் இல்லையா? கடவுளின் இயற்கை ஏற்பாட்டினால் ஏற்கனவே நடந்து கொண்டு இருப்பவற்றை விஞ்ஞானிகள் சிறிய அளவில் செயற்கையாக போலியாக செய்தாலும் அதை விஞ்ஞானம் என கூறிக்கொள்கின்றார்கள். இப்பொழுது சீடர் கூறுகின்றார், சில புரோபாதா அவர்களே சோதனை குழாய்களில் குழந்தை உருவாக்க முடியும் என்ற விஞ்ஞானிகளின் கூற்றினை கேட்ட நீங்கள் ஏற்கனவே தாயின் கருப்பையில் குழந்தை உருவாக்கப்படுகின்றது, கருப்பையே குறையற்ற சோதனை குழாய் என்று கூறினீர்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான சில புரோபாதா கூறுகின்றார், ஆம், இயற்கை ஏற்கனவே எல்லாவற்றையும் குறையற்ற முறையில் செய்கின்றது. ஆனால் சில அகங்காரம் கொண்ட விஞ்ஞானிகள் இயற்கை தந்து இருக்கும் மூலப்பொருட்களின் உதவியை கொண்டு வெறுக்கத்தக்க போலியானதை உருவாக்கி நோபல் பரிசு பெறுகின்றார்கள். அப்படி இருக்க குழந்தை உண்டு பண்ணுவதை பற்றி என்ன சொல்ல இயலும்? அவர்களது பெருமைக்குரிய சோதனை கூடங்களில் ஒரே ஒரு புல்லை தயாரிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர்கள் கடவுளுக்கும் இயற்கை அன்னைக்கும் தான் நோபல் பரிசு தர வேண்டும். இப்பொழுது சீடர் கூறுகின்றார், உண்மையில் உங்களுக்குத்தான் நோபல் பரிசு தர வேண்டும் என நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் பல முட்டாள்தனமான நாஸ்திகர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை கடவுள் பக்தர்களாக மாற்றி இருக்கின்றீர்கள். சில புரோபாதா கூறுகின்றார், ஓ நான் இயற்கையான நாய், அதனால் எனக்கு எந்த பரிசும் அவர்கள் தரமாட்டார்கள். சிரிப்பு. அவர்கள் செயற்கையான போலியான நாயை போன்று நடிப்பவர்களுக்குத்தான் பரிசு தருவார்கள். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.